வணக்கம் நண்பர்களே. கடலை மிட்டாய் ஆரோக்கியமானதா? நிறைய பேர் பிஸ்கட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக எந்த அளவுக்கு அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது விரிவாக பார்த்துருவாங்க. கடலை மிட்டாய் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் கடலை மிட்டாய் அந்த நாட்டு சக்கரெல்லாம் போட்டு செய்கிற அது நிறையா வகையான பர்ஃபி வரும். நல்லா முழு நிலக்கல்ல, ஒரு இடித்த நிலக்கல்ல அதெல்லாம் போட்டு நிறையா வகையான பர்ஃபி வருது. என்ன தான் எள்ளு மிட்டாய் அதெல்லாம் செஞ்சாலும் கடலை மிட்டாய் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஐட்டமே கிடையாதுங்க. ஸோ அதில் எதுவும் டவுட்டு கிடையாது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, ரொம்ப ஆரோக்கியமானதா, அல்லது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் நான் வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல, கடலை மிட்டாய் தான் டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மற்ற விஷயங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். நான் இந்த ஒப்பீட்டுக்கு 3 விஷயங்களை நான் கம்பேர் பண்ண போகிறேன். நம்பர் 1 நம்ம கடலை மிட்டாய், சரிங்களா? நம்பர் 2 வெறும் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலைன்னு வச்சுப்போம். 3வது நம்ம ஃபேவரெட்டு இது ஒரு பிஸ்கட், ஒரு ஓரியோ பிஸ்கட் வச்சுப்போம். ஸோ இந்த 3ஐயும் நம்ம இந்த சத்துக்களை கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல்ல வெறும் வேர்க்கடலையை நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா 100 கிராமில் தோராயமாக ஒரு 550 கலோரி நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதில் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 15 கிராம் கிடைக்கும். புரதங்கள், நல்ல புரதங்கள் ஒரு 25 கிராம் கிட்ட புரதங்கள் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் உங்களுக்கு ஒரு 50 கிராம் கிட்ட கொழுப்புகள் கிடைக்கும். இதே கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கடலை மிட்டாயில் தோராயமாக ஒரு 520 கலோரி எனர்ஜி கிடைக்கும். புரதங்கள் ஒரு 15 கிராம், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். மாவுச்சத்து பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்கு நிலக்கடலையில் நான் என்ன சொன்னேன், ஒரு 100 கிராமில் 15 கிராம் தான் மாவுச்சத்து இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் கடலை மிட்டாயில் 100 கிராமில் ஆல்மோஸ்ட் 45லேருந்து 50 கிராம் மாவுச்சத்து இருக்கும். நிலக்கடலையில் மாவுச்சத்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இதில் இருக்கிற மாவுச்சத்து எங்கேருந்து வருது? நாம் சேர்த்துற சர்க்கரையிலேருந்து தான். எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் கடலை மிட்டாயில் 40லேருந்து 42 கிராம் வெறும் சர்க்கரை மட்டுமே இருக்குங்க. ஸோ அதுதான் மெயின் காம்போஷன். அப்படி நம்ம எடுத்துக்கணும்னா இப்போ தோராயமாக 100 கிராம் நீங்கள் கடலை மிட்டாய் சாப்பிட்றீங்கன்னா ப்ராப்ளி அதில் ஒரு 60 கிராம் வேர்க்கடலை இருக்குது, 40 கிராம் சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது. அப்புறம் கொழுப்புகள் ஒரு 20 கிராம் அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது ப்ரொப்போர்ஷன் குறையிறதுனால. ஸோ இதை முக்கியமாக வச்சுக்கணும். ஸோ இந்த கடலை மிட்டாயை நாம் ஒரு பிஸ்கட்டோட, நாம் ஒரு அன்ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய பிஸ்கட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஓரியோ பிஸ்கட்னு வச்சுப்போம். அதே 100 கிராமில் ஒரு 480 கலோரிகள் கொடுக்குது. ரெண்டாவது மாவுச்சத்து பார்த்திங்கன்னா 70 கிராம். ஸோ இதெல்லாம் 40-45 கிராம் அந்த மாதிரினா அதில் 70 கிராம் மாவுச்சத்து. ஏன்னா அது வெறும் மாவு தானே, மைதா மாவு அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ மாவு பொருள்லேருந்து தயாரிக்கிறதுனால 70 கிராம் மாவுச்சத்து கிடைக்குது. சர்க்கரைகள் அதுலேயுமே ஒரு 38லேருந்து 40 கிராம் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட கடலை மிட்டாயில் எவ்வளோ சர்க்கரை இருக்கோ அதே அளவு தான் ஓரியோ பிஸ்கட்லேயும் இருக்குது, சரிங்களா? ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் சர்க்கரைகள் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு ஓரியோ பிஸ்கட்டில் புரதங்கள் கம்மி. இப்போ இதில் கடலை மிட்டாயில் 100 கிராமில் ஒரு 15 கிராம் அளவுக்கு புரதங்கள் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஓரியோ பிஸ்கட்டில் ஒரு 5 கிராம் தான் புரதம் கிடைக்கும். ஸோ அது வெறும் மாவு பொருளில் சர்க்கரையை சேர்த்து க்ரீம் போட்டு செய்கிறாங்க, சரிங்களா? கடலை மிட்டாயில் ஒரு வேர்க்கடலைங்கிற கொழுப்பு பொருளில், கொழுப்பு புரத பொருளில் நாம் சர்க்கரையை போட்டு செய்கிறோம். ஸோ சர்க்கரையை பொறுத்தவரையில் ஒரு ஓரியோ பிஸ்கட்டுக்கும் உங்களுக்கு கடலை மிட்டாய்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் இருக்குது. ஆனால் ஓவரால் மாவுச்சத்து உங்களுக்கு ஓரியோ பிஸ்கட்டில் அல்லது மற்ற பிஸ்கட்டில் அதிகம், கடலை மிட்டாயில் கொஞ்சம் கம்மி, சரிங்களா? புரதங்கள் கடலை மிட்டாயில் அதிகம், ஓரியோ பிஸ்கட்டில் கொஞ்சம் கம்மி. ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சர்க்கரை ரெண்டுலேயும் ஒரே அளவு இருக்கிறதுனால ஸோ கடலை மிட்டாய் ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு நினைக்க வேணாம். உண்மையாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலையே, வறுத்து வச்ச வேர்க்கடலையை, பெருசாக உப்பு அதிகமாக போடாத ஒரு வறுத்த வேர்க்கடலையே நீங்கள் சும்மா ஒரு சாயங்காலம் ஸ்நாக்ஸாக அப்படி ஒரு கையளவு எடுத்து சாப்பிட்லாம். அது ரொம்பவே ஹெல்த்தி. கடலை மிட்டாய் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் எங்கே வெளியே போகிறப்ப சாப்பிட்லாம். தினமும் கடலை மிட்டாய் சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியமானதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அதில் பிஸ்கட்டில் இருக்கிற அளவுக்கு சர்க்கரை இருக்குது. பிஸ்கட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர்? பிஸ்கட்டு தான் நம்ம எப்பவும் வேணான்னு சொல்கிறோமே. ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ இங்கே டிஸ்கஷனே இல்லை. ஸோ இந்த தகவலை ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ கடலை மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க, அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, இந்த மாதிரி PCOS இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தகவலை ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ கடலை மிட்டாய் விரும்பி சாப்பிடுங்கன்னா அதுக்கு பதிலாக வேர்க்கடலையே டைரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. கடலை மிட்டாய் என்றாவது ஒரு நாள் சாப்பிட்லாம், தினசரி வேண்டாம்.